ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் சாமு. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா வந்திருக்கோம். இங்கே என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் வாங்கலாம், அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சவுகார்பேட் ஃபுட் கோர்ட்டில் இப்போ நிறைய ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய ஷாப்ஸ் வரப்போகுது. அது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் தான். இது ஃபுல்லாமே ஃபுட் கோர்ட் தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாப்பிட்றதுக்கான இடம் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அழகாக வந்துட்டு மேலே வந்து உங்களுக்கு அதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸில் போய் நீங்கள் மேலே எல்லாமே வாங்கிட்டு, ஆனால் எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான். வாங்கிட்டு நீங்கள் அங்கே மேலே போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ சவுகார்பேட்டில் ஒரு ஃபுட் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா இது புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இருக்குது. பட் சவுகார்பேட் ஒரு கன்ஜஸ்டட் ஏரியா, அந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஃபுட் கோர்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபுட் எல்லாமே நம்ம மால்ஸில் இருக்கோமோ அந்த மாதிரி காஸ்ட் அந்தளவுக்கு இல்லை. பட் ஆனால் ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். பார்த்திங்கன்னா தோசைஸ் எல்லாமே 110லேருந்து 120 ருபீஸ்க்கு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பபிள் ஷேக்கு, பபிள் டீ, பபிள் காஃபி நிறைய பேர் குடிச்சிருக்க மாட்டோம். பட் இங்கே வந்து நம்மளுக்கு அந்த எல்லாமே கிடைக்கிது. பபிள் ஷேக்கு, பபிள் டீ, பபிள் காஃபி. இங்கே வந்து நான் பபிள் ஷேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கேக் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஜூஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. மெயினாக எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தோசை வெரைட்டிஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. தோசை நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா பபிள் ஷேக்குக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டோம். இது நியர்லி வந்து 220 ருபீஸ். இது பபிள் ஷேக், பபிள் டீ எல்லாமே வந்து அபோவ் ஒரு 150க்கு மேலே தாங்க இருக்குது. ஸோ பபிள் ஷேக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் லிச்சி ஃப்ளேவரில் வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ளஸ் கேக்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட்டு சவுகார்பேட்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எல்லா ஷாப்புமே, எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே ஒரே இடத்துல கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா சாண்ட்விச்சஸ் அது எல்லாமே கூட இருக்கீங்க. சாண்ட்விச்சஸ், முறுக்கு சாண்ட்விச், அப்புறம் மைனஸ் சாண்ட்விச் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாவ் பாஜி வாங்கியிருந்தோம். சீஸ் பாவ் பாஜி வாங்கியிருந்தோம். பபிள் ஷேக்கு, பாவ் பாஜி எல்லாமே வாங்கியிருந்தோம். ஸோ அதுவுமே டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு ஓகேவாக இருந்தது. 2-3 பேர் சாப்பிட முடியாது ஒன்று வாங்கிட்டு. பட் ஆனால் பபிள் ஷேக் வந்து தாராளமாக வாங்கலாம். ஏன்னா அது நம்மளுக்கு நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல. அப்புறம் வேஃபர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கூட இங்கே கிடைக்கிது, ஃபுட் ஐட்டம்ஸு. ஸோ மோஸ்ட்லி இங்கே எல்லாமே கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் தான். அதனால் இது ஃபுட் கோர்ட்டு. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. பட் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. குவாலிட்டி வைஸுமே நல்லா இருந்தது. காஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ஆனாலுமே அந்த டேஸ்ட் வைஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வாங்கிட்டு கீழே தான், கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் எல்லா ஷாப்ஸுமே இருக்குது. எல்லாமே வாங்கிட்டு அப்புறமேட்டு நம்ம மேலே போய் உட்காந்து தனியாக சாப்பிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது தோசை ஹப், ஹைட்ராபாட் தோசை ஹப். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் தோசை, செல்ஃப் சர்வீஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், சட்னி, கார சட்னி எல்லாமே கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து 3 வெரைட்டிஸ் வாங்கியிருந்தோம். சீஸ் சாண்ட்விட்சு, அப்புறம் பன்னீர் தோசை, அப்புறமேட்டு வந்து ஷெஸ்வான் தோசை. 3 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை வாங்கியிருந்தோம். ஸோ 3மே சாம்பார், சட்னி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம சவுத் இண்டியன்ஸ் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது. அதில் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. நார்த் இண்டியன்ஸ்க்காக அந்த ஃப்ளேவர்லாம் எதுவுமே மாறாமல் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷெஸ்வான் தோசை வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மற்ற கூட கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் கார்ன் சீஸ் தோசை வாங்கியிருந்தோம். ஸோ நல்லா இருந்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஷெஸ்வான். பட் மற்ற எல்லா தோசையுமே நல்லா சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அப்புறம் மோமோஸ் கூட நான் ஃப்ரைட் மோமோஸ் வாங்கியிருந்தேன். அதுக்குமே மைனஸ், அந்த கார சட்னி, அது எல்லாமே சூப்பராக இருந்தது. எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்துட்டோம். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் ஷாப்ஸ் ஃபுல்லாகவே இருந்தது. நாங்கள் மேலே வந்துட்டோம். அப்புறம் ஜூஸ் ஷாப்ஸ் அது எல்லாமே இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே இவ்வளோ இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கு, அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு கீழே ஒரு வாஷ்ரூம், அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ தான் அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நார்மலான ஒரு 7-8 ஷாப்ஸ் இருந்தது. அப்புறமேட்டு நிறைய ஷாப்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய ஷாப்ஸ் வரப்போகுது. சீக்கிரமே நான் நிறைய ஷாப்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன பிறகு இன்னொரு வீடியோ கூட போடுறேன். ஸோ இங்கே வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டு
நல்லா ஜாலியாக எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வரும்போது தண்ணி கூட எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே தண்ணிக்கு நாங்கள் தனியாக பே பண்ணி தான் வாங்கினோம். நம்ம நினச்சிப்போம்ல தண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி இல்லை. தண்ணி நம்ம கொண்டு வந்துடணும், கூட எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் மேலே வந்துட்டோம். தோசை ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு மேலே வந்துட்டோம். ஆனால் ரொம்ப ஃபுட்டு குவாலிட்டி சூப்பராக இருந்தது. சவுகார்பேட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் வெஜ் ஐட்டம்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். வெஜ் ஐட்டம்ஸுமே நல்லா சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தோசை தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு தோசை ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா ஐட்டம்ஸும் விட. அதேமாதிரி பபிள் ஷேக்ஸுமே நல்லாயிருக்கு. எல்லா ஐட்டம்ஸுமே நல்லாயிருக்கு. ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால உங்களுக்கு சவுகார்பேட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்டானான்ற இடத்தோட பேர் தான் மகாசக்தி ஹோட்டல் சொல்லுவாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே மின் ஸ்ட்ரீட்லேயே கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம். அது நியர்லி 220 ருபீஸ் இந்த ஐஸ்கிரீமு. பட் நல்லா ஒருத்தர் 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்ல டாப்பிங்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே. அப்புறம் நாங்கள் லாஸ்ட்டாக கோலி சோடா வாங்கிட்டு நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அது நாங்கள் வீடியோ எடுத்திருந்தேன் அவர் பண்ணுறத. அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ரேட்டுக்கு ஏற்ற அந்த குவான்டிட்டி அந்த குவாலிட்டி இருந்துச்சு எல்லாத்துலேயுமே. சவுகார்பேட் பொறுத்த வரைக்குமே அது நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் கூட நல்ல குவாலிட்டியாக வைஸாக நம்மளுக்கு கிடைக்கும். சவுகார்பேட்டில் மாடர்னுமே ட்ரெண்டியாக இருக்குமே ட்ரெஸ் எல்லாமே சவுகார்பேட்டில். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபுட் கோர்ட் எல்லோரும் வரவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே இருக்கும். அங்கே ஈஸியாக நம்ம எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபுட் கோர்ட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியல. எல்லாமே சாப்பிட்ற மாதிரி நல்லாவே இருந்தது. ஸோ ஐஸ்கிரீம் எல்லாமே எல்லா ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு. சவுகார்பேட் பர்ச்சேஸ்க்காக வந்தீங்கன்னா இந்த இடத்துல சாப்பிடுங்க. எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஓகே, பாய்.